ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ராஜ்மா புலாவ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 200 கிராம் வந்து ராஜ்மா எடுத்து நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நசுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் 4 எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக கிராம்பு பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் சோளை மசாலா எடுத்து வச்சுருக்கேன். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அதுக்கு தேவை காம்போ வந்து நம்ம சப்ஜா பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு பரங்கிக்காய் சப்ஜா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு பரங்கிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 1 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, வெந்தயம், சீரகம், கடுகு, கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு, கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ராஜ்மா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கிராம்பு, பட்டை, ஏலக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை சேர்க்குறேன். கிராம்பு தூள் சேர்க்குறேன். இப்போ இஞ்சி விழுது சேர்க்குறேன். வெங்காயம், இப்போ நான் ராஜ்மா சேர்க்குறேன். இந்த ராஜ்மா கூடவே நான் மசாலாலாம் சேர்க்குறேன். மிளகாய் தூள் சேர்க்குறேன். சோளை மசாலா சேர்க்குறேன். தனியாத்தூள் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவு அதிலே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியும் நம்ம அதிலே சேர்த்து கலந்து சேர்த்துடலாம். அதில் அரிசியை அதில் நான் சேர்க்குறேன். இதில் நம்ம தேவைப்பட்டால் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் சாப்பாடு அரிசி, புழுங்கல் அரிசி இருந்தாலும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ராஜ்மா வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1 டம்ளர் இருக்குது. 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்க்கலாம். நான் வந்து 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போ வேறு ஸ்டவ்வில் மாற்றிக்கிட்டு நம்ம இப்போ வந்து பரங்கிக்காய் சப்ஜா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். 2 விசில் வந்தோடனே அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காட்டி நம்ம பரங்கிக்காய் வந்து சப்ஜா பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன்.
இப்போ உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். இப்போ பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போ தனியாத்தூள், லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். தண்ணி தெளித்து நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சு நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ராஜ்மா நல்லா வெந்துருச்சு. ராஜ்மா புலாவ் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உதிரி உதிரியே நல்லா பலன்னு நல்லா வந்துருச்சு. ராஜ்மா புலாவ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராகவே இருக்கும். அதுக்கு காம்போவாக நம்ம உருளைக்கிழங்கு பரங்கிக்காய் வந்து சப்ஜா பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.